ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு ஒரு 4 பீன்ஸு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் ஸ்வீட் கார்ன் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வேக வைக்காதது அப்படியே தான் போட்டிருக்கேங்க. கூட பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தனியாக வெடிச்சு வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேங்க. இதோட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் அப்படியே போட்டுக்கலாங்க. சாதம் பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இந்த மாதிரி வரணும், உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு பார்த்து சாதம் வெடிச்சிட்டு இதில் இருக்கிற இந்த மசாலாவோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அப்படியே நம்ம கலக்கி விடலாம். கூட வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே அப்படியே ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அருமையான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ், சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுங்க.